ஹே கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியல் அபிடன்ஸும் ப்ராஸ்பரிட்டியும் வெல்த்தும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் வருதில் அது ரொம்பவும் பவர்ஃபுல்லான மாதம்னு சொல்லுவேன். இந்த மாதத்தில் ஒரு சிம்பிளான பட் பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுனால உங்களோட லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த பரிகாரம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட்டும் பண்ணும். இதில் உங்களுக்கு கடன் அடையிறதுக்கான ஒரு பெரிய பயனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வரவு ஏற்பட்டாலே நமக்கு பாதி கடன் அடைஞ்ச மாதிரியான ஒரு திருப்தி இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நம்ம இப்போ முழுமையாக பார்க்கலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பும் ஒரு ரூபா காயின்ஸோ இல்லை 5 ரூபா காயின்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு காயின் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. அது போடுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பவுல் அது மட்டும்தான் உங்களுக்கு தேவை. கல்லுப்பு ட்ரெடிஷ்னலாகவே நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான். அதே மாதிரி அது ரொம்ப நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும் அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். குழந்தைங்க அடிபட்டாலோ இல்லை குழந்தைங்களுக்கு சுற்றி போடணும், இல்லை பெரியவங்களுக்கே சுற்றி போடணும், திருஷ்டி பட்டுருச்சு, குழந்தை ஒழுங்காக சாப்பிடல, இல்லை குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது இந்த கல்லுப்பு எடுத்து சுற்றி போடுவாங்க. ஸோ அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜிஸை அப்சர்வ் பண்ணுற ஒன்று நமக்கு பணத்தையுமே ஈர்த்து கொண்டாந்து கொடுக்கும். அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் அது. உப்பு அப்படின்றது மகாலட்சுமிக்கு ரொம்பவும் உகந்ததும் கூட. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களோட கடன் எல்லாமல் காணாமலே போயிடும். அதே மாதிரி பண வரவுமே உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி கிளாஸோ இல்லை கண்ணாடி பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசெல்லாம் வேணாம், கொஞ்சம் மீடியமான சைஸில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பவுல் ஃபுல்லாக கல்லுப்பு மட்டும்தான் போடணும், சாதா உப்பு போடக்கூடாது. கல்லுப்புக்கு தான் மகாலட்சுமியை ஈர்க்கிற தன்மையும் இருக்குது. அதே மாதிரி அந்த கடனை நம்மக்கிட்ட இருந்து காணாமல் போக்குற தன்மையும் அதில் தான் இருக்குது. நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே வெளியேற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கறதும் அந்த கல்லுப்பு மட்டும்தான். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே தேவையானது இந்த கல்லுப்பு மட்டும்தான். நீங்கள் கல்லுப்பை தான் எடுக்கணும். கல்லுப்பை நீங்கள் அந்த பவுல் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட 1 ரூபா காயின்ஸ்னாலும் சரி, 2 ரூபா காயின் இல்லை 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா வரைக்கும் காயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த காயினில் ஏதாவது ஒரு காயினாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு காயின்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் உகந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ் காயின் தான் சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த 5 ருபீஸ் காயின்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த காயின்ஸ் எடுத்தாலும் பெட்டர் தான். 5 ருபீஸ் காயின்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த காயின்ஸ் எடுத்து அந்த கல்லுப்பு இருக்குல்ல, அந்த பவுல் ஃபுல்லாக போட்டிருக்க கல்லுப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த காயினை உள்ளே வச்சிடணும். எப்போ வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை பூஜை மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை வெறும் இந்த மெத்தடை பண்ணாலுமே போதும். இதுக்கு என்னைக்கு வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில், அதாவது புரட்டாசி மாதம் தொடங்குறது புதன்கிழமை தான் தொடங்குது. அன்னைக்கு பண்ணாலுமே ரொம்ப சிறப்பான பலனை இது கொடுக்கும். இல்லை என்னால் அன்றைக்கி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமை, அதாவது அன்னைக்கு நீங்கள் இந்த நான் சொல்ல போகிற மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். அந்த சனிக்கிழமையில் நல்ல நேரம் அப்படின்னு போட்டிருக்கோம்ல நம்ம கேலண்டரில், அந்த நல்ல நேரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுவும் யமகண்டம் ராவுகாலம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நல்ல நேரம் போட்டிருக்க நேரத்தை பார்த்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இல்லை அந்த மாதிரி அந்த நேரத்தில் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வெளியே போயிடுவேன், அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாயங்காலமாக ஒரு 6 மணிக்கு மேலே எப்போனாலும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து நிறைய ராவுகாலம் யமகண்டம் அந்த மாதிரி நிறைய நேரங்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டாம். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அந்த நேரங்கள் எதுவும் கணக்கில்லை. ஸோ அதனால் அந்த 6 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அதிகாலையில் எழுந்திருக்கிறவங்களாக இருந்தால் 4:30லேருந்து 6 வரைக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் இருக்குது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை பண்ணாலும் ரொம்ப சிறப்பான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த நேரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. புதன்கிழமை, புரட்டாசி மாதம் புதன்கிழமையிலையும் நல்ல நேரம் பார்த்து பண்ணுங்கள். இல்லை என்னால் அன்னைக்கு பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் பண்ணுங்கள். சனிக்கிழமையும் பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாளும் கூட. ஸோ அன்னைக்கு பண்ணாலும் நல்ல பலன் அளிக்கும்.
உங்களுக்கு தேவையானது நான் சொன்ன மாதிரி சின்ன கண்ணாடி பவுல், அது ஃபுல்லாக கல்லுப்பு, ஒரே ஒரு காயின் மட்டும்தான். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காயினை வந்து நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் பூஜைலாம் பண்ணி விளக்கேற்றுறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து சாமிக்கு எப்பயுமே உங்கள் வீட்டில் அலங்காரம்லாம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றுனதுக்கப்புறமா நீங்கள் அந்த கை நிறைய உப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பவுலில் வச்சு அந்த காசை உங்கள் கைகளில் 2 நிமிஷம் வச்சு நீங்கள் இதை வந்து எதுக்காக வைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. உங்களுக்கு நிறைய கடன் இருக்கலாம், அந்த கடன் எனக்கு காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் வைக்கலாம். இல்லைனா உங்களுக்கு பணவரவு அதிகமாகணும், என்னோட பிஸ்னஸ் நான் பண்ணுறேன் அதில் எனக்கு பணவரவு அதிகமாக வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஜாபில் ஒரு ப்ரொமோஷன் வேணும், அப்போ தான் நம்ம எல்லாமே பண்ணுறது எதுக்காகனா நமக்கு காசு நிறையா வேணுன்றதுக்காக தான் இது எல்லாமே நம்ம பண்ணுறோம். ஸோ ஒரு வேலைக்கு போகிறோன்னா நமக்கு அதில் ப்ரொமோஷன் கிடைச்சாதான் அதுலேருந்து நமக்கு இன்க்ரிமெண்ட் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு எது தேவையோ அந்த இடத்துல நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. என்ன வேணுமோ அதை மனசில் நினச்சிட்டு அந்த காயின் இருக்குல்ல, இந்த காயினை இது உள்ளே நான் வச்சு என்னோட பூஜை ஷெல்ஃபில் நீங்கள் உங்கள் பூஜை ஷெல்ஃபில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா இது வந்து உங்களோட மெயின் டோர் இருக்குல்ல, அந்த மெயின் டோர் கிட்ட ஏதாவது ஒரு இடத்துல ஓரமாக இதை வச்சாலும் சரி, எந்த இடத்துல வச்சாலும் ரொம்ப பெட்டரான ஒன்று தான். பூஜை ரூம்லேயுமே வைக்கலாம், இல்லை மெயின் டோர் கிட்ட எங்கேனாலும் வச்சாலும் சரி. மெயின் டோர் கிட்ட வச்சாலும் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வெளியிருந்து வரும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த உப்பு ஈர்த்து நம்ம உள்ளே வரும்போது நம்மளோட பாசிட்டிவ் தன்மையை மட்டும்தான் அந்த வீடு முழுக்க நிரப்பி இருக்கும். அதே மாதிரி நம்ம பணத்தை உள்ளே வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பணம் வந்து தடையில்லாமல் நம்ம வீடு முழுக்க நிறைஞ்சி இருக்கணும். இந்த நெகட்டிவ் எனர்ஜியோட என் பணமும் வந்து தடையாக ஆகக்கூடாது, இந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் எடுத்துட்டு நானும் பாசிட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி என் கூட வரும்போது என்னோட பணமும் என் வீடு நிறைய முழுக்க இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் அந்த பணமும் கூட. அந்த காசை நீங்கள் கல்லுப்புக்குள்ளே வைக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, நான் பணத்தை எளிதில் ஈர்க்கிறேன். அதாவது பணம் உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்துக்கிட்டே இருக்குது, நான் எவ்வளோ எஃபர்ட்லாம் எதுவுமே போடவே இல்லை, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்குள்ளே எப்போயுமே இருக்கணும். இதை பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் எந்த நெகட்டிவான தாட்டையும் அதுக்குள்ளே திணிக்கக்கூடாது. ஏன்னா உப்புக்கு எல்லா தன்மையும் ஈர்க்கிற தன்மை இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நெகட்டிவான தாட்ஸை ஈர்த்துறாதீங்க. அதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஈர்த்துடும் உங்களோட நெகட்டிவ் தன்மையெல்லாம். ஆனாலும் என்றைக்கும் உங்கள் மைண்டில் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட் வரவே கூடாது. இதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களோட கடனும் சீக்கிரமாக காணாமல் போகும். இதை புதன்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ என்றைக்கினாலும் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி நேரம் தகுந்திருக்கோ அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள். இதை இந்த புரட்டாசி மாதம் முழுக்க எப்போனாலும் நீங்கள் பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி எப்போனாலும் நீங்கள் பண்ணுங்கள், நல்லதே நடக்கும் உங்களுக்கு. உங்களோட கடனும் உடனடியாக காணாமல் போயிடும். இந்த உப்பை வந்து உங்களோட வாசலில் நீங்கள் எப்போயுமே, அதாவது மாதத்தில் 2 தடவையாவது அந்த உப்பை சேஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 15 days ஒன்ஸு ரெகுலராக எப்போயுமே ஒரு கிளாஸில் கண்ணாடி பவுல்லையாவது உங்கள் வீட்டு வாசலில் எப்போயுமே உப்புன்ற ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும். அது எப்போயுமே உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையும் எடுத்துட்டு உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் உள்ளே அனுப்பும். ஸோ இது ஒரு ரெமெடி, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தினமும் குளிக்கும்போது இந்த புரட்டாசி மாதம் முழுக்க அதே மாதிரி எப்பயுமே குளிக்கும் போதுமே சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டப் நிறைய தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு அள்ளி அது தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க, லேடிஸாக இருந்தால். ஜென்ஸாக இருந்தால் அவசியம் கிடையாது. ஸோ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதில் போட்டுட்டு அது உப்பு கரையிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை எடுத்து குளிக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, என் உடம்பு முழுக்க இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் என்னை விட்டு வெளியேறி நான் பாசிட்டிவ் தன்மைக்கு அட்ராக்ட் ஆகிறேன் அப்படின்றத உங்கள் மனசில் நினச்சிட்டு நீங்கள் தினமும் குளிங்க. இது உங்களோட எனர்ஜியை வந்து பூஸ்டப் பண்ணும், பாசிட்டிவ் தன்மையை இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையோ மன கஷ்டமோ நெகட்டிவாகவே ஃபீல் பண்ணுறீங்க, ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே அது எல்லாத்தையுமே இந்த உப்பு கரைச்சி கொண்டு போயிடும். அந்த தண்ணியில் அந்த உப்பு எப்படி கரையுதோ அதே மாதிரி உங்கள் உடம்புல இருக்க எல்லா நெகட்டிவ் தன்மையும் அந்த உப்பு கரைச்சி கொண்டு போயிடும். ஸோ இது வந்து இன்னொரு டிப்ஸு, இதையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல பெட்டரான ரிசல்ட்ஸை உங்களுக்கு கொடுக்கும். மாதிரி நீங்கள் பூஜை பண்ணிவிட்டு அந்த உப்பை வந்து நீங்கள் சாமி ஷெல்ஃபில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தினைக்கும் காலையில் எழுந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு மந்திரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை 21 நாள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. இல்லை இந்த
புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்சால் 108 டைம்ஸ் சொல்லுங்கள். இல்லை என்னால் அவ்வளோ நாள்லாம் முடியாது, அவ்வளோ நேரம்லாம் என்னால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு 11 டைம்ஸ் இல்லைனா 21 டைம்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. எப்பயுமே உங்களோட பணத்தை வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கணுன்றது உங்களோட மைண்ட்குள்ளேயுமே ஏறிடும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பணத்தை ஈர்க்கிறதுக்கு தயாராகிடுவீங்க. உங்களோட யூனிவர்ஸும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக பணம் அப்படின்ற ஒன்று நம்ம ஈர்க்கணும் அப்படின்றது உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் யூனிவர்ஸ்க்குமே கனெக்ட் ஆகிடும். நான் சொல்லித்தர இந்த மந்திரத்தை தினமுமே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் கூட நீங்கள் இதை சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிளான மந்திரம் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக. எதுக்காக இந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் அப்படின்றது பெருமாளுக்கு ரொம்பவும் உகந்த மாதமும் கூட. அதே மாதிரி அவங்களோட மனைவி மகாலட்சுமிக்குமே வந்து இது ரொம்ப அற்புதமான சிறப்பான மாதம். நம்ம பெருமாளை மட்டும் வேண்டது இல்லாமல் அவங்களோட மனைவி அந்த மகாலட்சுமியும் நம்ம சேர்த்து வேண்டும் போது நமக்கு இன்னும் பணம் வந்து கோடிக்கணக்கில் நமக்கு குவியும். ஸோ அதுக்காக தான் அவங்களையும் சேர்த்து வேண்ட சொல்கிறேன். அவங்களோட மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல பெட்டரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி எப்பயுமே நெகட்டிவ் எனர்ஜி இருக்கவே கூடாது. எப்பயுமே உங்களோட இடத்த சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. ஷிங்க்லலாம் நைட்டு பாத்திரம் போடுறவங்களா இருந்தால் அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, எந்த பொருளுமே ஷிங்கில் இல்லாமல் உங்களோட அடுப்படியெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, எப்பயுமே நைட்டு படுக்கும்போது நீங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சோண்டு சாப்பாடு பருக்க போட்டு தண்ணி ஊற்றி எப்பயுமே உங்களோட அடுப்படியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ராத்திரி நேரத்தில் நம்ம வீட்டு தேடி கடவுள் வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே அவங்களும் நமக்காக கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு பருக்கையாவது, சாப்பாடு பருக்கையாவது அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா அன்னம் அப்படின்றது மகாலட்சுமிக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒன்றும் தான். ஸோ அந்த சாப்பாட்டில், கல்லுப்பில், நம்மளோட கிச்சனில் சாப்பாடு அரிசியில், நம்மளோட கல்லுப்பில், மஞ்சளில், இந்த மாதிரி இடத்துலலாம் தான் மகாலட்சுமி தங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்த கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சுத்தமாக இருந்தால் கடவுளை தேடி நம்ம போகவே வேணாம், அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. ஸோ இதெல்லாமே மெயின்டைன் பண்ணுங்கள். இதை நான் சொன்ன எல்லா மெத்தடையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பெட்டரான ரிசல்ட்டை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பணம் எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு நல்ல சேஞ்சஸை உங்களோட லைஃப்பில் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட அனுபவத்தை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.